உங்க YouTube ஆப்ல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி உடனுக்குடன் நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஒன் இந்தியா தமிழில். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி நடத்தும் தொண்டு நிறுவனத்திற்கான நிதி திரட்டும் நிகழ்ச்சி லண்டனில் நேற்று முன்தினம் நடந்தது. இதில் இந்திய அணி வீரர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்திய வங்கிகளில் ரூபாய் 9,000 கோடிக்கு மேல் கடன் வாங்கிவிட்டு தலைமறைவாக இருந்து வரும் தொழிலதிபர் விஜய் மல்லையா யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரை கண்டு அதிர்ச்சியடைந்த இந்திய அணி வீரர்கள் அவரை சந்திப்பதை தவிர்க்கும் வகையில் விரைவில் விருந்து நிகழ்ச்சியிலிருந்து கலைந்து சென்றனர். விராட் கோலி சார்பிலோ அவரது தொண்டு நிறுவனம் சார்பிலோ விஜய் மல்லையாவுக்கு எந்த அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்று இந்திய கிரிக்கெட் வாரியம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதுபோன்ற நிதி நிகழ்ச்சியில் அதிக விலையை டேபிள்களுக்கு செலுத்துபவர்களுக்கு விருந்தினர்களை அழைக்கும் உரிமை உண்டு என்றும் அந்த வகையில் வேறு யாரோ ஒருவர் விஜய் மல்லையாவை அழைத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. IPL போட்டியில் பங்கேற்கும் விஜய் மல்லையாவிற்கு சொந்தமான பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் கேப்டன் விராட் கோலி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச் இன்டர்வியூக்கு வெறும் 2 லைன்ல பயோடேட்டா அனுப்பிச்சிருக்காரு வீரேந்தர் சேவாக். இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு இப்போ தலைமை பயிற்சியாளரா செயல்படுறவர் அனில் கும்ப்ளே. அவரோட பதவிக்காலம் இந்த மாசம் 18 முடியுது. ஸோ அதுக்கடுத்து புதிய கோச்சுக்கான தேடுதலை BCCI தொடங்கியிருக்காங்க. ஃபார்மர் கிரிக்கெட் பிளேயரும் அதிரடி பேட்ஸ்மேனுமான வீரேந்திர சேவாக்கோ இந்த பதவிக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தாரு. இதுக்கப்புறமா இன்டர்வியூக்கு பயோடேட்டாவை சேவாக் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. பயோடேட்டானா அட்லீஸ்ட் 2 பேஜுக்காவது நீள எதிர்பார்த்த BCCI ஆபீசர்ஸ்க்கு செம்ம ஷாக்கு. காரணம் சேவாக் வெறும் 2 லைன்ல அவரை பத்தி பயோடேட்டா அனுப்பிச்சிருக்காரு. சேவாக்னா உலகத்துக்கே தெரியுமே, நமக்கு எதுக்கு பயோடேட்டா அப்படின்னு நினைச்சிட்டாரோ என்னவோ. அவரோட பயோடேட்டால IPL மேட்சஸ்ல கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு கோச்சாவும் அட்வைசராகவும் இருந்திருக்கேன், இப்போ இருக்கிற இந்தியன் டீம் பிளேயர்ஸோட முன்னாடி விளையாடி இருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சேவாக். இதை பார்த்து ஷாக்கான BCCI சேவாக் கிட்ட மறுபடியும் ஒரு பயோடேட்டாவை ரெடி செஞ்சு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ புதிய கோச்சுக்கான இன்டர்வியூ லண்டன்ல வச்சு நடக்க போகுது. புது கோச்சுக்கான இன்டர்வியூ அப்போ சச்சின் டெண்டுல்கர், கங்குலி, லக்ஷ்மன் இந்த 3 பேர் கொண்ட கமிட்டி தான் பயிற்சியாளரை செலக்ட் பண்ணுவாங்க. இத ஒரு 3rd பர்சனை வச்சு கண்காணிக்கும் BCCI. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இந்தியா தமிழ்.